அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடதுமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று இந்த அடாத பணியிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்திலிருந்து வந்திருக்கும் ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் கல்விக்கல் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயில்கின்ற மாணவ மாணவியர்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமல தூவி பன்னிசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் மாப்பிள்ள இந்த ஒரு ஆத்தா பாயை தூக்கிட்டு போதுவார் வீட்டில் தூக்க வரல இருக்க இந்த பெட்டி சத்தம் கேட்டாத்தான் தூக்க வரும் பாருங்க நல்லா விரிச்சுக்க நல்லா கோதாவரி அப்படியே தலையில் வண்டு கட்டி வந்திருக்கிய அன்னை மீனாட்சி ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற இடதுமை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் ஒளிபெருக்கை பிடித்தான் அமைக்க சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற பவானி பவானி நல்லா சிரிச்ச முகத்தோட உட்காரு. என்ன பார்த்தா ராசா ரொம்ப வேலை பார்த்துருக்க, இந்த இடத்தையே அலங்கரிச்சிருக்கிய. சில ஊர்களில் மைக் செட்டில் உட்காந்துக்கிட்டு வப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி இருக்காங்க. மூஞ்சி அப்படியே நம்ம அவங்க வீட்டு ஆம்பளி பாரு நான் தூக்கிட்டு போன மாதிரி முறைச்சிக்கிட்டு பப்புன்னு காரணம். ஆமா, பவானி ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எப்போ இது யூடியூப்பா மேப்பு யூடியூப்பை சேர்ந்த ஏண்டா அன்னைக்கு வெளிநாடுகள்ல அன்னை கல்யாணி என்ன வெளிநாடுகள்ல இன்னைக்கு தன்னுடைய மனைவி குழந்தைகளை விட்டுட்டு வெளிநாட்டுல வசிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு காலையில டியூட்டி முடிஞ்ச 8 ஹவர் டியூட்டி முடிஞ்சோன்னா யாரை வந்து ரசிக்கிறாங்க தெரியுமா? எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. இந்த மாதிரி மேப்பு யூடியூப் எடுத்து இந்த நாடகங்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போகுது. அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் இன்னைக்கு எங்க முகம் தெரியுதுண்டா காரணம் இந்த மேப்பு யூடியூப் தான், ஊடகங்கள் மூலமா தான். அதனால நல்ல புராணங்களையும் நல்ல கருத்துக்களையும் வப்புன் டான்ஸ் கட்டி பிடிக்கிறதையும் ஆமாம் கட்டி பிடிக்கிறத மட்டும் எடுங்க, பேச்செல்லாம் குறைச்சிட்டு ஆமாம் யூடியூப் எல்லாம் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கடா காரணம் என்ன? ஆமாம் இந்த ஊடகங்கள் மூலமாக தான். காலையில் கார் சென்று மாலையில் வீடு திருப்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேலக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் விவசாயி தான் மதன் முக்கியம். உலகத்தில் இந்திய நாட்டின் முதுகெலும்பே விவசாயி தான். ஒரு அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி கை உளுற சம்பளம் வாங்குறாங்கடா யார் காரணம்? விவசாயி தான். இந்த நாடக கலைஞர்கள் காலையில அண்ணா நகர் சம்பளத்தை பாண்டியன் கொடுக்கிறார் கை உளுற வாங்கிட்டு போறோம்டா யார் காரணம்? விவசாயி தான். நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாதான் நாங்க போய் வீட்டுல போய் காலையில சூத்துல கைய இல்லைன்னா சோத்துல கைய வைக்க முடியும். இப்ப காரணம் என்ன? விவசாயி தான். மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் ஆரியர் அண்ணன் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைமை முன்னிலை பொறுப்பேற்று இந்த கும்பாபிஷேக விழாவை சீரு சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் தள்ள டீ கடை இருக்கானே தம்டி வருதா? டீ கடை போடல தம்டி என்ன தம்முன்னுடனே 2 பேரும் ஒரு மாதிரியா அந்த 2 பேரும் வந்து நின்றுகிட்டே இருந்துகிட்டே எனக்கு ஆள் வலிக்கும்னே 2 பனி விழுகுதோ. சரி 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 நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டில் திண்டுட்டு தூங்குறவங்க நாடகம் பார்க்கிற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்கயா. இடம் பார்க்கையில பொட்டலா கிடந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நாடகம் பார்க்கக்கூடிய கூட்டம். இந்த வீட்டுல திண்டுட்டு தூங்குவாங்க பாருங்க, அதெல்லாம் நாடகம் பார்க்கறதுல திண்டுட்டு குச்சுற கூட்டம். ஆமா, அதனால நாடகம் பார்க்க வர எப்படி வரணும்? வீட்டுல பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சில இந்த பேசாண்டு கையை நீட்டாம உட்காரு. இந்த ஓஏபி கேஸ்ல வர முடியாது. அது என்ன மச்சான் ஓஏபி? இந்த 80 to 90 வயசு இருக்குல்ல, வீட்டுல படுத்துக்கிட்டே யார் யார் எப்படி பேசுறாங்க, யார் யார் எப்படி பாடுறாங்க, பள்ளி நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க, சுப்பிரமணிய எத்தனை மணிக்கு வர்றாரு? கொரண்டி சுப்பிரமணியம் தான் அடிவட்டி இறந்துட்டாரு. முருகனுக்கு பேரு சுப்பிரமணியம் இல்லையா? ஏண்டா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுன்னு எல்லாரும் சொல்றாங்கடா. பொண்ணுமணி நம்மளும் சொல்லிடலாமா? இதுக்கு என்ன விளக்கம்? என்ன? சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாதுடா. அண்ணே கல்யாணி அண்ணே அண்ணா நகர் மட்டுமல்ல, அந்த காலத்துல கிராமத்துல நம்ம பெரியவங்க நம்ம அப்பா பத்த தாத்தா நம்ம அம்மா பத்த ஆச்சிருக்காங்கல்ல, அவங்க காலத்துல வீட்டுல 3 இருக்குமா. என்ன அது 3னா? அப்ப இல்ல அந்த 3 இல்லையா? சுக்கு மிளகு தித்திலிப்பு. தித்திலிப்பு இல்லையா? திப்பிலி. அப்ப கதவை திறந்த உடனே, அதாவது குழந்தை பத்த வீடு மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் இந்த 3 மருந்து இருக்கும். ஏண்டா உலகத்திலேயே அரிய வகை மருந்து இந்த சுக்கு மிளகு திப்பிலி. இது அப்ப இருந்துச்சு. இப்ப வீட்டை கதவு திறந்து பாருங்களேன். இப்ப 3 என்னன்னு தெரியுமா? யூசன் த்ரோ கப்பு, சரக்கு, ஊறுகாய் மட்டை 3 தான் இருக்கு. அப்புறம் உலகம் எப்படிடா போகும்? இந்த சுக்கு மிளகு திப்பிலி எதுக்குனே? எதுக்கு? இந்த காட்டுல வேலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு என்ன பத்த நம்ம அம்மா பத்த ஆச்சு நம்ம வீட்டுக்காருக்கு எல்லாம் போய் வந்திருக்காரு அப்படின்னு அந்த அம்மியில அந்த சுக்கு மிளகு திப்பிலிய போட்டு அந்த மடுவோட கெண்டா இல்லாம அரைச்சு அடுப்புல சுடுதண்ணிய வச்சு இந்த 3 மருந்தையும் போட்டு
ஒரு ஆத்தி கொடுத்தா உடம்புல உள்ள வலி அப்படியே விட்டு போயிடும். நிக்க கொடிக்கம்பமா நிக்குமா. ஆனா இன்னொன்னு பாருங்க, இந்த சிலை இப்போலாம் பாருங்களேன், இந்த பாருங்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் தர்மாஸ்பத்திரியில தான் போய் நிற்கிறோம். அதனால சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. அதே மாதிரி உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஈடு இணை எந்த தெய்வமும் கிடையாது. இதான் உண்மை. காரணம் என்ன தெரியுமா? எல்லா போட்டோவிலையும் பாருங்க, ஐயப்பன் போட்டாவில் சுவாமியே சரணம் ஐயப்பா இருக்கும். ஆமா. அதே மாதிரி அம்மன் போட்டாவில் அம்மன் துணைன்னு இருக்கும். ஆமா. ஐயனார் போட்டாவில் ஐயனார் துணைன்னு இருக்கும். ஆனா நமது தமிழ் கடவுள் போட்டாவில் மட்டும் பாருங்களேன், யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும். அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது இந்த பழமொழியை சொன்னாங்க.